என்னுடைய சொந்த ஊர் பொத்துவில். ம். மரத்தை சொல்லித்தான் பழத்தை சொல்லுவார் என்று சொல்வார்கள். ஆஹா. எனவே பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் ம். நற்ற வாணினும் நனி சிறந்தனவே என்று சொல்வது போல என்னுடைய பிறந்த மண்ணை என் தோளில் சுமந்து கொண்டு செல்கின்றேன். ம்ஹும். நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே நாட்டுக்கும் ஊருக்கும் எங்களுடைய துறை சார்ந்து பெருமை சேர்க்க வேண்டும். ம். அந்த வகையிலே நான் 97ஆம் ஆண்டிலிருந்து ம். கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். பொதுவாகவே மட்டக்களப்பு பிராந்தியத்திலே தென்கிழக்கு பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே ம். இயல்பாகவே நாட்டார் பாடல்களை பாடக்கூடியவர்கள். ஆஹா. ஒரு சாவு இறப்பு செய்தியாக இருக்கட்டும் அல்லது குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், அதனை பாடல் ஊடாக அல்லது தொழில் செய்கின்ற விடயங்களாக இருக்கட்டும், அதனை ஒரு பாடல் ஊடாக சொல்வார்கள், வசை பாடுவார்கள். ம், ம். ஒரு சண்டை நடந்தால் அதை மறைமுகமாக கவிதையூடாக வசைப்பாடக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்கும். ம், ம். எனவே கிழக்கு மாகாணத்திலே எல்லோருமே இயற்கையாகவே அவருடைய பேச்சில் கூட ஒரு கவித்துவம் இருக்கும். ம்ஹும். அந்த விடயம் எனக்குள்ளும் தொட்டு காட்டப்பட்டிருக்கலாம். ம்ஹும். என்னுடைய பூர்வீகம் தமிழகத்திலே ராமநாதபுரத்திலே தேவி பட்டணத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. ம்ஹும். என்னுடைய மூதாதையர்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கிறார்கள். ம். என்னுடைய குடும்பத்துக்குள்ளும் நாட்டார் பாடலை நயம்பட பாடக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்கள் ஊர் மண்ணுமே இயற்கையாகவே கவிதையாற்றல் நிரம்பிய மண். அதனால் அந்த கவித்துவம் எனக்குள்ளும் வந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். 97 எழுத ஆரம்பித்தேன். இதுவரை 3 கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. விரைவிலே என்னுடைய பாடல்கள் அடங்கிய தொகுப்பும் அதுபோன்று நான் பிறந்த கதை என்ற தொகுப்பும் வெளிவர இருக்கு. அதே போன்று என்னை பற்றி ஒரு ஆங்கில நூல் ஒன்று என்னுடைய தொலைக்காட்சி ஊடகம் அதே போன்று சினிமா பயணம் சார்ந்து அமேசானிலே என்னுடைய புத்தகம் ஒன்று ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது. அதனை எங்களுடைய லைக்கா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சுபாஸ்கரன் அண்ணா அவர்கள் சென்னையிலே வெளியிட்டு வைத்தார் என்பதையும் மகிழ்வோடு சொல்கின்றேன்.